ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 65, 66 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம ஹீரோவை கொல்ல வந்திருப்பான். அப்ப நம்ம குயிங் ஃபேங் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன தைரியம் தான் என்னோட கிளான் மெம்பர்ஸை கொண்டு இருப்பா அப்படின்னு அந்த தேர்ட் பிரின்ஸை போட்டு வெளுத்து வாங்கிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜும் போயிருப்பான். அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு பொளந்துட்டு இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயிஃபங் என்னடா மிருக மாதிரி சண்டை போடுறான், இவன் சாகவே மாட்டான் அப்படின்னு சாக்கா வரான். அப்ப நம்ம ஹீரோ டே உங்களை கொல்லாம நான் சாக மாட்டேன், முடிஞ்சா என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் ராயல் ஃபேமிலியோட லைப்ரரி கட்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், இது அந்த தேர்ட் பிரின்ஸ் தான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அவனோட அப்பாவை பார்த்து, அப்பா நான் கிங் ஆகிட்டேன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் என்னோட பேஜ் தானே கேட்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸோட அப்பா, இல்ல நீ தப்பா சொல்ற, கிங்ங்கிறது ஒரு வார்த்தை மட்டும்தான், கிங் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா உன்னை விட ஒருத்தன் வீக்கா இருந்து அவன் உன்னை எதிர்த்து சண்டை போட்டு பவர்ஃபுல் ஆவான். அப்ப அவங்க கூட சண்டை போட முடியாம நீ பயத்தை உணர்வ. அவன் அவனோட கிளானுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிருப்பான். அவனை எதுக்க யாரு வந்தாலும் அவன் எதிர்த்து சண்டை போடுவான். அவன் தான் உண்மையான கிங் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பையனா இருக்க தேர்ட் பிரின்ஸ், அப்படியா அந்த மாதிரி இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜரை போட்டு மிதிச்சுட்டே உன்னோட கத்தி எடுறா அப்படிங்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரை பார்த்து, உங்ககிட்ட என்ன சொன்ன, உன்னோட கத்தி எடுறா அப்படிங்கிறான். அப்ப பக்கத்துல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து வர்றானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் ரிட்ரைவ் பண்ண சோல்ஜர்ஸ் யாருமே பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த குயிஃபங் அவங்க எல்லாத்தையும் பயப்பட வச்சிட்டான். இவனோட ஆரா ஒரு கிங்கோட ஆரா மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்படுறான். நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஷியோ குயின் குயிஃபங் அவனோட லிமிட்டை தாண்டி செயல்பட்டு இருக்கான். இப்ப அவனோட பாடி ரொம்பவே வீக்கா இருக்கும். இனிமேல அந்த தேர்ட் பிரின்ஸை கொல்றான் அப்படின்னு போனானா அவனுக்குன்னா பிரச்சனையாகும் அப்படின்னு நினைச்சிட்டு, குயிஃபங் நிறுத்த, இந்த மாதிரி ஒரு பேட்டில் அர்த்தமே இல்லாம சாகிறதுக்கு பதிலா வேற ஒரு வழி இருக்கும், நீ கோவப்படாத அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ என்னது இன்னொரு வழி இருக்குமா, என்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க, இப்ப என்னோட ஒரே நோக்கம் என்னோட எனிமிஸ் எல்லாத்தையும் கொல்றது தான், இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸை கொல்ல போறான். பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸ் அட்டாக் பண்றதை நிறுத்திட்டான். அப்ப அந்த ஷியோ குயின் என்னது குயிஃபங் நிறுத்திட்டானா அப்படின்னு ஷாக் ஆவறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் ஒரு வழியா குயிஃபங் நிறுத்திட்டானா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம ஹீரோ, இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு, என்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அந்த தேர்ட் பிரின்ஸை பார்த்து, டே ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கற, இல்லனா உன்னை கொன்றும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு குகையை காட்டுறாங்க. அந்த குகைக்கு வெளியே அந்த தேர்ட் பிரின்ஸ் சுத்தமா பவரே இல்லாம வயசான கிழவு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், டே நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்ப நான் இங்க இருந்து போலாமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் இங்க இருந்து போயிரு, இதுக்கு மேல கண்ணிலேயே முழிக்காது அப்படிங்கிறான். அந்த தேர்ட் பிரின்ஸும் விட்டா போதுன்னு தெரிச்சிட்டு ஓடுறான். அப்ப அந்த ஷியோ குயின் எனது தேர்ட் பிரின்ஸை குயிஃபங் போக விட்டானா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறா. அப்புறம் அந்த ஷியோ குயின் திரும்பி நம்ம கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறா. நம்ம கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் கீழே படுக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஷியோ குயின் நம்ம கிளான் மெம்பர்ஸை பார்த்து, இவங்க எல்லாம் மறுபடியும் மூச்சு விடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, குயிஃபங் மறுபடியும் இவங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம், இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாக்கணும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ, நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன், எப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்ன கேட்கலாம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. அப்ப அந்த ஷியோ குயினும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே, என்னோட கிளான் மெம்பர்ஸ் இன்னும் ஒரு நாள் உயிரோடு இருப்பாங்க, எனக்கு இது போதும், நான் அவங்களை எப்படியாவது கண்டிப்பா காப்பாத்திரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோ குயின் என்னது குயிஃபங் அவனோட கிளான் மெம்பர்ஸ் பழச்சதுக்காக அழுகுறானோ, நான் என்னோட சைல்ட்ஹுட்ல என்ன நினைச்சேன்னா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் செத்துருக்காங்க, அது அவங்களோட ஒர்க் அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இந்த குயிஃபங் அவனோட கிளான் மெம்பர்ஸ் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கான் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஷியோ குயினை பார்த்து, என்னோட கிளான் மெம்பர்ஸை இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் பாத்துக்கிறியா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோ குயின் என்னது இன்னும் ஒரு நாளா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோ, நான் எண்ட்லெஸ் ஃப்ளவர் சீக்கு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோ குயின் என்னது எண்ட்லெஸ் ஃப்ளவர் சீயா, அது ரொம்பவே ஆபத்தான இடம், அது மட்டும் இல்லாம அது ஒரு ஃபர்பிடன் ஏரியா, அங்க போறதுக்கு ராயல் காட்ஸே பயப்படுவாங்க, நீ போக வேண்டாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ, நான் என்னோட கிளான் மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்காக என்ன ஆபத்துனாலும் சந்திப்பேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப அந்த ஷியோ குயினும், டே குயிஃபங் போகாதரா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த எண்ட்லெஸ் ஃப்ளவர் சீல நிறையவே லெஜெண்டரி ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் தேவை, அது மட்டும் இல்லாம அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நான் ஒரு நாளைக்குள்ள எடுத்தாகணும், அப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி என்னோட கிளான் மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும், இது மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே வழி, இப்ப என்ன தவிர இவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப அந்த ஷியோ குயின் அங்க வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்ப 4 சோல்ஜர்ஸ் தேர்ட் பிரின்ஸ் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுங்களாம் நம்ம தேர்ட் பிரின்ஸை பார்த்துட்டு, தேர்ட் பிரின்ஸ் உங்களுக்கு என்னாச்சு, உங்களை யாரு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படின்னு அந்த தேர்ட் பிரின்ஸ் கிட்ட ஓடுறானுங்க எல்லாம். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அவனோட மூஞ்ச பிடிச்சி, நீ ரொம்பவே லேட்டா வந்துட்ட அப்படிங்கிறான். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த சோல்ஜரோட லைஃப் ஸ்பேனை அவன் எடுத்துக்கிட்டான். அப்புறம் அந்த சோல்ஜர்ஸை பார்த்து, எல்லாரும் என் கூட வாங்க, அந்த குயிஃபங்க என்னால தோக்கடிக்க முடியல, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை கொல்லணும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த எண்ட்லெஸ் ஃப்ளவர் செய்ய காட்டுறாங்க, ஒரு பேரியர் மாதிரி போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப 2 ட்ரீ மான்ஸ்டர் அங்க ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவனும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மரத்து மேல போய் உட்காந்துட்டு, எங்களோட பாய் ஃபேமிலி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த யங் ஜெனரேஷன்ல யாருமே இந்த பிளேஸுக்கு வரல, நான் தான் முதல்ல வந்தேன் அப்படிங்கிறான். இவன் பேரு பாய்லிங், இவன் லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அந்த ட்ரீ மான்ஸ்டரோட பேரு மிஸ்டீரியஸ் ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட். அப்ப அந்த பாய்லிங், என்னால ஒரு ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட கூட கொல்ல முடியல அப்படின்னு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பாய்லிங் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உன் பேர் குயிஃபங்
குயிஃபங் தானே, உன்னை அந்த ஏலத்துல பாத்துருக்கேன். இப்ப நீ எங்கடா போயிட்டு இருக்க? அங்க மிஸ்டீரியஸ் ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட் இருக்கு, அதுகிட்ட போனீங்கன்னா நீ செத்து போயிருவ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பேசுறத கண்டுக்காம அந்த பீஸ்ட் கிட்ட வரான். அப்ப அந்த பாய்லிங்கும் டே என்னடா நான் பேசுறதுக்கு மரியாதையே கொடுக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து டேய் சீக்கிரமா அங்கிருந்து ஓடு, இல்லனா நீ செத்துருவ. நான் பாய் ஃபேமிலி சேர்ந்த பாய்லிங், இந்த யங் ஜெனரேஷன்லயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னாலேயே ஒரு ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட கூட சமாளிக்க முடியல, நீ எங்க போனா செத்து போயிருடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பீஸ்டோட கழுத்தை பிடிச்சிட்டான். அப்ப அந்த பாய்லிங் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த பீஸ்ட தூக்கி தரையிலேயே ஒரு குத்து. அங்க இருக்க பீஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுத்துங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் 2 பீஸ்ட பிடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என்னோட வழியில குறுக்க நிப்பீங்க, உடனே என் வழியை விட்டு போங்க அப்படின்னு அந்த பீஸ்டோட தலையை ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு மோதி கொண்டுட்டான் ரெண்டையும். அந்த பீஸ்ட் எல்லாம் நவுறுதுங்க. அப்ப அந்த பாய்லிங் அங்க என்னடா நடக்குது, அந்த குயிஃபங் அந்த ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட மட்டும் கொல்லல, அவன் ஒரே மூல 3 ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட கொண்டு இருக்கான். அப்புறம் மத்த பீஸ்ட் எல்லாம் அவன் கிட்ட போறதுக்கே பயப்படுது, அவனோட ஆரா ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த என்லெஸ் ஃபிளவர் சீயோட என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அந்த என்ட்ரன்ஸை ஸ்பெல் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பாய்லிங் டே குயிஃபங் அந்த அரேவை தொற்றாத, அது வந்து எலிக்சர் பாய்சன் அரே, அதை உன்னால ஓபன் பண்ண முடியாது, அதுக்கு குறைஞ்சது லெவல் 4 அல்கமிஸ்டாவது இருக்கணும் அப்படிங்கிறான். பார்த்தா அங்க நிறைய ஆர்த்தடாக்ஸ் பீஸ்ட் நம்ம ஹீரோ சுத்து போட்டுருச்சுங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.